நோடும் ஆண்டவர் நிறுத்தியதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் அருமையான பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்தும் இன்றைக்கும் எங்களோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கிற பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை கொடுத்து சொல்லுங்கள், பக்கத்தில் திரும்பி பார்த்து ரைட் பிளஸ்ஸிங். ஆமென். ஹல்லேலூயா. சபை என்பது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா, ஏன் போகிறோம் சர்ச்சுக்கு? ஏன் போகிறீங்க? ஏன் வாரீங்க சர்ச்சுக்கு? ஆண்டவர் துதிக்க. என் வீட்டில் இருந்து துதிக்க இல்லாதா? என் வீட்டில் இருந்தால் பிரச்சனை வராதா? நான் சும்மா கேள்வி கேட்குறேன். லைவ் பண்ணுறீங்களா? ஓகே, லைவ் பண்ணுறீங்க. ஓகே, சரி. ஏன்னா இது லைவ் பண்ணுறதுனால ஃப்ரீயாக பேச முடியாமல் இருக்கும் சில நேரத்தில். ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகே. ஏன் நாம் கடவுள் சர்ச்சுக்கு வாரோம்? ஃபெலோஷிப், ஐக்கியம். ராமேன் சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை கூப்பிடும்போது வருவார். அவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார், அதுலேருந்து சந்தேகமே இல்லை. ஆனால் ஏன் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற தேவன் கொடுத்த அந்த சகோதரரோட ஐக்கியம் கொள்வதற்காகவும் அன்பு கூறுவதற்காகவும் எங்களுடைய அன்பை பரிமாறுவதற்காகவும் இந்த இடத்துல நாம் கூடி இருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சேர்ந்து அந்த ஃபெலோஷிப்பில் கடவுளை ஆராதிக்கும் போது அந்த பிரசனஸ் வித்தியாசமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரதே ஒரு ஐக்கியம் கொள்வதற்கு. ஆனால் இருந்து பக்கத்தில் யார் இருக்குன்னு தெரியாமல் போகிறது ஆராதனை கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால் எல்லாரையும் ப்ரைஸ் பண்ணி, எல்லாரையும் கடவுளை ப்ரைஸ் பண்ணி எல்லாரையும் ப்ரைஸ் லார்ட் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவது இந்த இடத்துல அவசியமான ஒன்று. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த இடத்துல நான் அதில் உட்கார்ந்துருக்கும்போது ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணி கொண்டு வந்தது உண்மைதான். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய வாஞ்சை இது சபைக்குள்ளே இருக்கிறத நான் உணர்ந்தேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தட்டினா நல்லா கையை தட்டணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லா மகிமை செலுத்தணும். ஒரு பெரிய வாஞ்சை இருந்ததை உணர்ந்தேன். கடவுள் பேசினார்லாம் சொல்ல மாட்டேன், உணர்ந்தேன். அந்த உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அந்த உணர்வு பல சிந்தனைகளை என் உள்ளத்தில் கொண்டு வந்துச்சு. அப்போ நான் பேசுகிறதுக்கு பல வார்த்தைகளை இருதயத்தில் வைத்திருந்தாலும் என் ஆண்டவர் இந்த இடத்துல அதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவ பாதை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றதும் கிறிஸ்தவத்தில் இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பதும் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு ஓட்டம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நாம் வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து ஒரு ஜெபத்தோடு நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து போவது சரியான முறையாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாசியுங்கள். எபிரேயர் புஸ்தகத்துக்கு நேராய் உங்களுடைய புஸ்தகத்தை திருப்புங்கள். வேதத்திலே எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாராவது வாசிக்க முடிந்தவர்கள் எனக்கு உதவி செய்யுங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஒன்றிலிருந்தே வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். அந்த வார்த்தையை கரெக்டா அண்டர்லைன் பண்ணி, நமக்கு நியமித்திருக்கிற
ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பொறுமையோடே ஓடக்கடவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம், எனக்கு ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், இந்த சபையோடு பேச வேண்டும் அப்படின்னு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வந்த நான் வெறுமையோடு இந்த இடைக்கு போகக்கூடாது. என்னை இன்றைக்கு ஆண்டவர் பேசணும். வாய்களை திறந்து நல்ல சத்தமாக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்முடைய வல்லமையான வார்த்தை இன்றைக்கு ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனிதன் அல்ல, மாமிசம் அல்ல, தேவ ஆவியானவர் இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் தேவனுடைய வல்லமையான வார்த்தை புறப்பட்டு வரபடியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நல்ல நிலமாகிய எங்களுடைய இருதயத்தில் நம்முடைய வார்த்தை விதைக்கப்பட்டு நூறத்தனியாய் கனி கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படும்படியாக உம்முடைய சமூகத்தில் அடியனை தாழ்த்தி நீர் பெருகணும், நாம் சிறுகணும், உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நேரத்திலையும் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த வசனத்தில் சொல்றார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும். ரெண்டு காரியத்தை சொல்லி இருக்குது. ஆனால் நான் ஒன்று அன்னைக்கு எடுக்கிறேன். ஏன்னா ரெண்டையும் சொன்னேன்னா அன்றைக்கி டைம் காணாது, நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்க. அதனால் முதலாவது எடுக்கிறேன். எது அப்படின்னா பாரம். பாவத்தை குறித்து அடிக்கடி பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் நிச்சயமாக நிறைய பேசியிருப்பாங்க சபையில். அதனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு பாவம். ஆனால் பாரம் ரொம்ப முக்கியம். பாரம் பாவத்தை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஆகையால் அப்படின்னு சொல்லித்தான் என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆகையால் என்று சொல்லி ஆரம்பிக்கும் போது முன்னாடி என்னத்தையோ அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பதிவு செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்குது ஆகையால் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அப்படின்னா முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து, மோசையை குறித்து, தானியலை குறித்து, இவங்களுடைய விசுவாச வாழ்க்கை, இவங்களுடைய போராட்ட வாழ்க்கை, இவங்களுடைய கடவுளுக்குள்ள வழிநடத்தப்பட்ட பாதைகள் எல்லாத்தை குறித்து சாட்சி சொல்லிட்டு வந்து இவங்கள் எல்லாம் நின்றாங்க. இவங்கள் மத்தியிலையும் ஆகையால் இப்படி திரளான சாட்சிகளை கடவுள் முன்னாடி வைத்திருக்கிறார். அதே போல் நீங்களும் இந்த பாதையில் என்ன செய்யுங்க, பொறுமையோடு ஓட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரம்யான என்னுடைய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பாரம். ஏதாவது ஒரு பாரம் எங்கள் உள்ளத்தில் வந்துடும். அந்த பாரம் உள்ளே வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த பாரம் கவலையாக மாறி, கவலை வந்து கடவுளுக்கிட்ட போகாத வடிக்கு எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை ஏதாவது ஒரு இடத்துல சுற்றி புலம்ப ஆரம்பிக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாம் என்னிடத்துல தான் வாங்க, உங்களுடைய பாரத்தை என் மேலே வைங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இது எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். ஆனால் வசனம் நமக்கு தெரியும், ஆனால் பாரத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவர் மேலே வைக்க மாட்டோம். இன்றைக்கு சில பேரை போய் கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை குறித்த பாரம், என் பிள்ளையை குறித்து சரியான பாரம் பாஸ்டர், சரியான கவலை, என் பிள்ளை சேர்ச்சுக்கு வர மாட்டான், கடவுளை தேட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா வேலையை குறித்த கவலை, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை அப்படின்ற ஒரு பாரம். சில பேரை குறித்து சரீரத்தில் எனக்கு இவ்வளோ வியாதி இருக்குது, இந்த வியாதியிலிருந்து விடுதலை தெரியல அப்படி ஒரு பாரம். சில பேரை போய் கேட்டிங்கன்னா தன்னுடைய கணவனை குறித்த பாரம், மனைவியை குறித்த பாரம், ஊழியக்காரரை போய் கேட்டிங்கன்னா சபையை குறித்த பாரம். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பாரம் உள்ள உட்கார்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதை வெளியில் விட்டுருங்க அப்படின்றாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, சர்ச்சுக்குள்ளே வரும்போது கவலையோட வாரம், கொஞ்ச நேரம் ஆராதிக்கும்போது சந்தோஷமாக ஆராதிக்கிறோம், ஆனால் திருப்பி போகும்போது அதே கவலையோடு திரும்பி போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, உன் வாழ்க்கையில் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்க போகுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த இடத்துல நாங்கள் யோசிச்சு கொண்டு தானே பார்த்தீங்களா, இந்த ஒரு பெரிய வாஞ்சியை பார்த்துன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ எனக்குடைய வார்த்தையில் இருதயத்தில் வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, துளிர் விட போகிறது அப்படின்னு சொல்ல பார்க்குறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? துளிர் விடப்பட போகுது அப்படின்னா அது எப்படிப்பட்ட துளிர் அப்படின்றத நாங்கள் போக போக நம்ம வேதத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்க. எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்க. உண்மையிலே இந்த சபைக்குள்ளே வரும்போது உண்மையிலே
ஓப்பனாக சொல்கிறேன், சரிங்களா? நான் வந்து ஒரு 5 சபைக்கு ஒரு பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்க, போயிருக்கிறேன். ஆனால் வந்து இருந்தோன்னே ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு, சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் துக்கப்படுறீங்களோ தெரியல, ஆனால் எனக்கு சந்தோஷம். எதில் சந்தோஷம் அப்படின்னா, கடவுளை ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தில் ஒருத்தர் காலையும் ஷூவை பார்க்கல சிஸ்டர். கையை தட்டி ஆண்டருக்கு உங்களுக்கு நீங்கள் கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. ஏன்னா எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஷூவை போட்டு பலிபீடத்தில் ஏறாதீங்க, இதெல்லாம் நான் சொல்ல வரையில்லை, உங்களுக்கு அப்படி பிரசங்கம் எடுக்க வரையில்லை. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல நின்று நாம் ஒரு சந்தோஷமாக ஆராதிக்கும்போது நம்ம பரிசுத்தத்தோடு ஆரம்பிக்கிற நல்லம் அதனால் எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கொயருக்கு வந்த வாலிப பிள்ளைகளுடைய காலில் கூட அது ஷூவை நான் பார்க்கல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இதுக்காக நீங்கள் வசனம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் வசனம் இருக்குது, என்னால் எடுத்து காட்ட முடியும். நான் இங்கே வரையில, சரிங்களா? ஆனால் என்ன அப்படின்னா, இது கடவுளுடைய வார்த்தையை கொடுக்குற ஒரு பலிபீடம். நீங்கள் படுக்கிற உங்களுடைய படுக்கையின் பெட்டில் ஷூவை போட்டு படுக்க முடியுமா? படுக்க மாட்டீங்க. ஏன்னா அது சுத்தமாக இருக்கணும். ஆனால் அதை விட பரிசுத்தமானது இந்த இடம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்கே இருக்கிற இந்த இடத்துல வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் பாஸ்டர், அது எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் கிளிநொச்சியில் என்ன செய்வோம்னா எல்லாரும் ஷூவை வெளியில் விட்டு தான் போகிறோம் நாங்கள். அதனால் எனக்கு என்னமோ அது கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி, அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்துடைய பிரபுக்களிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய தோல் துளிர்க்கும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள், இப்படி உங்க இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதே மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்கள். ஆரோனின் கோலும், கவனிங்க அந்த வார்த்தையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆரோனின் கோலும் கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆரோனின் கோல் அங்கே துளிர்த்திருந்தது. இந்த சம்பவத்துடைய பின்னணி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு நான் அந்த செய்திக்கு வருகிறேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? எழும்புகிறாங்க. எதுக்கு எழும்புகிறாங்க அப்படின்னா, பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, தூப கலசத்தை நீங்கள் மட்டுமா காட்ட முடியும்? நாங்களும் காட்ட முடியும். கர்த்தர் உங்களோட மட்டும்தான் பேசுவாரா? எங்களோடையும் பேச மாட்டாரா? நீங்கள் மட்டும்தான் பரிசுத்தவானா? நாங்களும் பரிசுத்தவான் அப்படி என்று ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க? எழும்புகிறாங்க. யாருக்கு விரோதமாய்? தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்புகிறாங்க. எழும்பி இருக்கிறதுலேயே டாப், நீங்கள் போய் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாயத்தில் இருக்கிறதுலையே கொஞ்சம் வசதியானவங்க, நல்ல புத்தி உள்ளவர்கள், அப்படி எல்லாரும் ஒன்று சேர்த்து இந்த 2 பேருக்கு விரோதமாக வந்து நிற்கிறாங்க. யாரு? இந்த கூட்டத்தார். கடவுள் கூட மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு சொல்ல கூட்டத்தில் வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது அப்போதான் மோசே போய் ஆண்டவர் சமூகத்தில் உள்ள, ஆண்டவரே நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? ஏன் இந்த ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்? நீங்கள் சொல்லாத ஒன்றை நாங்கள் செய்யலையே, நீங்கள் சொன்னதை தானே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் பயங்கரமாக கோவப்பட்டு, என்னுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவங்க யாரு?
அப்படின்ட்டு அவங்கள ஒரு நிமிஷத்தில் நான் அதம் பண்ணுகிறேன், அவங்கள தள்ளு அப்படின்னு சொல்லி அவங்க இதுன்றாங்க. அதை மோசே உடனே சொல்லுவோம், ஆண்டவரே அவங்கள அதம் பண்ண வேண்டாம், ஆனால் மனம் திரும்ப செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மோசையோட இருதயத்தை பாருங்கள். ஆண்டோடைய கோபம் ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பும்போது அவனை ஒரு நிமிஷம் தள்ளிப்போ அப்படின்றாங்க. ஆனால் மோசே என்ன சொல்கிறான், இல்லை ஆண்டவரே என்னோட இருதயம் அது இல்லை, அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்பது தான் என்னுடைய இருதயம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த இப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்தில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த கூட்டத்தார் வந்து நிற்கிறாங்க. இல்லை இல்லை நாங்கள் சொல்கிறதான் சரி, நீங்கள் சொல்கிற சரியில்லைன்னு சொல்லும்போது கோபத்தின் உச்சத்துக்கு போனோன்னா அதுக்கப்புறம் மோசையை விட்டுட்டான். என்ன விட்டுட்டான்? நீங்கள் என்னாவது பண்ணிக்கொள்ளுங்க ஆண்டவரை விட்டோன்னே ஆண்டவர் எடுத்த தீர்மானம், அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாய் அவங்க செயல்பட்டதுனால ஆண்டவர் எடுத்த தீர்மானம் அதுக்கப்புறம் அப்படி நடந்ததில்லை. என்ன நடந்தது அப்படின்னா, பூமி திறந்து நேரடியாகவே பாதாளத்துக்குள்ளே அவங்க இறங்கப்பட்டாங்க. வசனத்தை நீங்கள் வீட்டை படிங்க, டைம் இல்லை எனக்கு நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறதுனால. பூமி திறந்து நேரடியாக பாதாளத்துக்கு இவங்க இறக்கப்பட்டாங்க. எதுக்கு? ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் இவர்கள் பேசினதுனால இப்படி நடந்ததுன்னு சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன அப்படின்னா இதில் செய்தி, ஆனால் இதையும் ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். என்ன அப்படின்னா, முடிந்த வரைக்கும் கடவுளுடைய ஊழியத்துக்கு உண்மையாக நிற்கிறவங்களுக்கு விரோதமாக நாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டாம், பிரச்சனை இல்லை, நான் செய்கிறேன், ஆனால் செய்கிற ஊழியத்துக்கு உபத்திரம் கொடுக்காமல் இருந்தீங்கனாலே போதும். ஆமென் ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய மாட்டாங்க, ஆனால் கதைக்கிற கதையை கேட்டிங்கன்னா அது சொல்லி வேலை இல்லை. அதனால் நான் சொன்ன, தயவு செய்ய பிரச்சனை இல்லை, நீங்கள் ஊழியம் செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனால் ஊழியம் செய்கிற எங்களுடைய இருதயத்தை உடைச்சிடாதீங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஊழியம் என்பது சவாலான ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமை வருவார், மைக்க பிடிப்பார், பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவார், வீட்டை போய் படுத்து தானே தூங்குறாரு. அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க, உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க நிச்சயமாக ஒரு நாளும் தூங்க மாட்டாங்க. அவனை தூங்கவும் ஆவியானவர் விடவும் மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சபையை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. 2 கீபோர்டு, மைக்கு, ஸ்டாண்டு, 4 கதிரை போட்டால் அது சபை கிடையாது. அந்த சபையை நடத்தி நின்று ஓடுறதுன்றது அது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ தடவை நான் ஓப்பனாக சொல்கிறேன், எத்தனையோ தடவை ஆண்டவருக்கு இந்த ஊழியம் வேணாம், ஆண்டவரே இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, எனக்கு வேணாம், நான் வேணுமெண்டா ஏதாவது காணிக்க கொடுத்துக்கிறேன், ஆனால் அந்த ஊழியம் எனக்கு வேணான்னு சொல்லி ஓடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனால் என் ஆண்டவர் என்னை விடவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அவள் சாதாரண விஷயம் கிடையாது. அநேக காரியங்கள், அநேக விதமான மக்கள். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் 4 பேர் நடத்துறதுக்கு பெரிய கஷ்டப்பட வேணும் தாயும் தகப்பனும். ஏன்னா 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. ஆனால் அந்த 4 பேர் 40 குடும்பம் ஒரு சேர்ச்சுக்களை வரும்போது அந்த 40 குடும்பம் ஆவிக்கிற தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்படணும் ஒவ்வொருத்தரையும் நடத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் இருக்கிற 4 பேரை நடத்த முடியலை, ஆனால் வேறு வேறு சமுதாயத்தில், வேறு வேறு கலாச்சாரத்தில், வேறு வேறு ஊரில் இருந்து வந்து ஒரு இடத்துல கூடி ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர வேணும் அப்படின்பது ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட தேவன் பொறுப்பு. அது எவ்வளோ பெரிய சவாலான காரியம். ஒருத்தன் விட்டால் இப்போ இவங்களை சமாதானப்படுத்துறதான் காலம் உள்ள நம்முடைய வேலையாக இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால் நான் சொல்கிறேன், உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரோடு சேர்ந்து ஊழியம் செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனால் என்ன செய்யாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க யாருக்கும். இந்த சபை அப்படி கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், ஃபியூச்சரில் சொல்கிறேன், ஏன்னா நிறைய எடுத்து சொல்ல முடியும். ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசினா என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் டோன்ட் வெரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் சொல்கிறேன், இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவன் விரோதமாக பேசணும், உச்சக்கட்டத்தில் பூமி 2ஆக பிறந்தது, நேரடியாக உள்ள இறங்கினா 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பிறகு படிங்க. இப்பையும் அப்போ கண்ணு முன்னாடி கர்த்தர் அடிக்கிறாரு. இதை கவனிங்க. அந்த 16ஆம் அதிகாரத்தில் இந்த கூட்டத்தை கண்ணு முன்னாடி அடிக்கிறாரு. எதுக்கு? கடவுளுடைய ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமாக பேசுறதுனால அடிக்கிறாரு. ஒரு கூட்டத்தை நேரடியாக பாதாளத்துக்கு இறக்குறாரு. இறக்கினா பிறகும் ஒரு கூட்டம் வந்து நிற்கிது. திரும்ப
என்ன நிற்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் எப்படி அப்படி செய்வீங்கன்னு திரும்ப வந்து நிற்கிறாங்க. அதே வசனம், அதே அதிகாரத்தில். எனக்கு அதான் ஆச்சரியம். நாங்கள் அப்படி பார்த்தாலே ஓடி போயிருப்போம் நான், ஐயோ வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கூட்டம் திரும்ப என்ன செய்யுது, கடவுளை விரோதமாக முறுமுறுத்து வந்து நிற்கிறாங்க. சில நேரத்தில் கர்த்தர் எங்களை அடிக்கிறார் அப்படின்னு உணர்வு எனக்குள்ள இருக்கும் அப்படின்னா, நான் மனம் திரும்பாத பட்சத்தில் அதுக்கப்புறம் என்ன செய்ய அப்படின்னா, ஒரு கட்டத்தின் உச்சத்தில் ஆண்டவர் சொல்றார், ஒரு பெரிய வாதி அங்கே அனுப்புகிறாரு. கிட்டத்தட்ட அந்த பாதையில் 16,000 பேர் அங்கே இறந்து போகிறாங்க. உடனே வாதை நடக்க, அதை மட்டும் வாசிங்களேன். அந்த வாதை நடக்குது பாருங்களேன். எத்தனை வசனம் அப்படின்னா 47 வாசிங்க, 46 வாசிங்க, 16-46. மோசே ஆரோனை நோக்கி தூப கலசத்தை எடுத்து, நீ தூப கலசத்தை எடுத்து ஆரோனே பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கவனிங்க. இவர் என்ன நடக்குதுன்னா, பெரிய வாதம் இறங்கிடுச்சு, நிறைய அழிவு அங்கே வந்துருச்சு. அந்த இடத்துல மக்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்க. உடனே மோசே ஆரோனை என்ன செய்யறாங்க, உடனே மோசே ஆரோனை கூப்பிட்டு, ஆரோனை உடனே வெளிக்கிட்டு போய் ஒன்று செய், கர்த்தருடைய பலிபீடத்தில் தூபத்தை காட்டு, ஒருவேளை கர்த்தருடைய கோபம் குறையலாம் அப்படின்றது நடக்குது. உடனே ஆரோன் எடுத்துட்டு ஓடுறான். ஓடிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, ஒன்னு இந்த வாதம் நிக்கணும் ஆண்டவரே, இல்லைன்னா ஜீவனை எடுத்துருங்க ஆண்டவரே. யாருக்கு ஆண்டவர் அந்த வாதி அனுப்பினாரு? இந்த ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமா பேசின ஜனங்களுக்காக. ஆனா இந்த ஆரோனும் மோசையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆண்டவரே இந்த வாதை நிக்கணும், இல்லைன்னா எங்க ஜீவன் போகணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஊழியக்காரருடைய பொறுப்பு அதுதான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் ஜனங்களை அழிந்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு இந்த சபை கிடைச்சது ஒரு பொக்கிஷம். இந்த ஆவிக்குரிய தாய் தகப்பன் கிடைச்சது ஒரு பொக்கிஷம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில வேதனை நான் அனுபவிச்சதுனால பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சபையில் நான் இது நடக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கல, நான் பேசிக்கிறது என்னுடைய அனுபவத்தை. சிஸ்டர் சொன்னாங்கல்ல, சாட்சியோடு கொண்டு போங்க, வசனத்தோடு கொண்டு போகிறேன். அதனால் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நாங்கள் நாள் கணக்காக முழங்காலில் அந்த குடும்பத்துக்கு ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய டைரியில் ஒவ்வொரு சபையில் இருக்க குடும்பத்தின் பேரையும் எழுதி வச்சுருக்கிறேன். நான் கையை வச்சு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் நாங்கள் நல்லா இருக்கணும்னு உண்மையாக ஜெபிக்கிறவங்க யார்? ஊழியக்காரங்க. உண்மை அதுதான். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் உண்மை அதான். உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வரணும், சந்தோஷமாக வரணும். அப்படி ஒரு மனுஷனை நாங்கள் ஏன் இழக்கணும்? அதை யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு குடும்பத்தை நான் இழக்கக்கூடாது. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபித்திருப்பாங்க, எத்தனையோ நாட்களாக ஜெபிச்சிருப்பாங்க. குடும்பம் ரெண்டாக ஏதாவது பிரச்சனை வருந்தான், சிஸ்டர் ரெண்டாக பேசுவாங்க, பாஸ்டர் ரெண்டாக பேசுவாங்க. எங்கள் ஒய்ஃபும் அப்படி தான் பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் ஒருத்தர் சர்ச்சை விட்டு வெளில போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டரோடு தான் படிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் இந்தியாக்காரி அப்படின்னு சொல்லுவேன் நான். அவங்க கொஞ்சம் பேசுகிறது, அவங்க எப்படின்னா பார்த்துருப்பா தெரியும் லைவில், சரிங்களா? அவங்க எப்படின்னா பேசுகிறது புரியாது. அவங்களுடைய லாங்குவேஜ் எப்படின்னா, சும்மா பேசுனாலும் கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்போ அன்பாக பேசினா கோபமாக பேசினா அன்பாக பேசுகிற மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் அவன் பேசுகிறது. அவ யோசிச்சு பாருங்க, நம்மளோட மக்கள் அது எவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். எல்லாரையும் பேச்சு விழும். ஆனாலும் கர்த்தருக்கு நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இந்த சபை மக்கள் இருக்கிறாங்க பார்த்தியா, அதுக்காக கர்த்தருக்கு நான் உன்னை துதிக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனால் போக மாட்டாங்க, அவங்க தெரியும். அதே நேரத்தில் சிஸ்டர்னு வந்து நிற்பாங்க, எல்லா தேவைக்கும் சிஸ்டர் வந்து நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு ஐக்கியம் சபைக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சபை என்ன பிரச்சனை இருக்கும், அம்மாண்டா பேசுவாங்க, அப்பாண்டா பேசுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனாலும் அதுதான் என் வீடு, அதுதான் என் குடும்பம் வாழ்கிறதான் சபை. அதான் சொன்னல, சபை என்பது கடவுளை துதிக்கிறதுக்காக இங்கே வரையில, இங்கே அன்பை பரிமாறுவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம்தான் இந்த இடம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த மோசையும் ஆரோனும் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கூட்டத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கர்த்தருடைய வாதியை நிறுத்த சொல்லி கண்ணீரோடு கேட்குறாங்க.
அவங்க கேட்கறது நிமித்தம் அந்த வாதை நின்று போகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சரி, இப்போ தான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருது. இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? யாரை நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்ற பிரச்சனை வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த கூட்டத்துக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா, சரி 12 கோத்திரம், மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். ஆளுக்கு ஒரு கோலை எடுத்துக்கொண்டு வா, நான் யாரை தெரிஞ்சு கொள்றேனோ அவன்தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அதுக்கப்புறம் எவனும் பேசக்கூடாது. இதான் டீல். அந்த 17ஆம் வசனம் நாங்கள் வாசித்தோம் பார்த்தீங்களா? அந்த டீலாக தான் எல்லாரும் 12 கோத்திரத்துலேருந்து எல்லாரும் ஒரு கோல் எடுத்துகிட்டு வாங்க, அந்த கோலை கொண்டு வந்து என்னுடைய பலிபீடத்தில் வைங்க, நான் யாரை தெரிஞ்சு கொள்கிறேனோ அந்த கோல் துளிர்க்கும், கூடவே 6 கோலை அங்கே வைங்க அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறார். இதுதான் அந்த சம்பவத்துடைய பின்னணி. இப்போ என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆரோனும் தன்னுடைய கோலை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறான். கவனிங்க, இங்கே தான் முக்கியமான சம்பவம். கோல் தெரியுமா உங்களுக்கு? கோல்னா என்னது சொல்லுங்களேன். தடி. சரி, இது எப்படி இருக்கும்? தடி எப்படி இருக்கும்? கோல் யார்கிட்ட இருக்கும் அது சொல்லுங்களேன். அது யார்கிட்டயோ இருந்துட்டு போட்டோம் பாஸ், நீங்கள் கதையை சொல்லுங்க முதல்ல. நீங்கள் கோல் யார்கிட்ட இருக்கும்? வயதானவங்ககிட்ட இருக்கும். சரி, ஓகே. மெய்ப்பன்கிட்ட இருக்கும். ரைட். கோல் வந்து ரைட், கரெக்ட், நீங்கள் சொல்கிற சரிதான். அது அங்கே தான் இருக்கும். வயதானவங்க வச்சுருப்பாங்க, அப்புறம் மேய்ப்பன் வச்சுருப்பாங்க. சரிங்களா? சரி, அந்த கோல் எப்படி இருக்கும்? அந்த கோலை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? கை ஊற்றி காட்டுங்களேன். எப்படி இருக்கும் கோல் சொல்லுங்கள். வளைஞ்சிருக்கும். அது ஒவ்வொரு டிசைனாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எங்கள் ஊர்லேருந்து வந்ததுனால, இங்கே இருக்கோ தெரியல, எங்கள் ஊர்லேருந்து வந்ததுனால நீங்கள் தும்பு தடியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதுதான் கிட்டத்தட்ட கோல். தும்புத்தடி எப்படி இருக்கு? நல்லா சீவி காய வச்சு பல வருஷமாக காஞ்சா பிறகு கொண்டு வந்து வைக்கிறது தான் கோல். தும்புத்தடியை கொண்டு போய் மண்ணில் நட்டு போட்டு தண்ணி ஊற்றினா வளருமா? வளராது. அப்படிதானே? ஆரோனை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவன் கோலை கொண்டு வந்து பலிபீடத்தில் வை, தும்புத்தடியை கொண்டு வந்து பலிபீடத்தில் வை, அது துளிர்க்கும் அப்படின்றாரு. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தல தும்புத்தடியை சொல்கிறேன். தும்புத்தடி துளிர்க்குமா? முளைக்குமா? அப்போ ஆரோன் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இவங்க ஒரு பக்கத்தால் என்னை போட்டு வஞ்சித்துக்கிட்டு இருக்காங்க, இவர் வேற தும்பு தடியை கொண்டு வந்து வைக்க சொல்கிறார், முளைக்காத ஒன்று முளைக்க பண்ணுற மாதிரி சொல்கிறான்னா, உண்மையிலே ஆரோனுடைய இருதயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு அவன் வேதனை அடைஞ்சிருப்பான். ஒருவேளை அந்த கோல் துளிர்க்காமல் போகும் என்று சொன்னால், நாளைக்கு இன்றைக்கு பேசின ஒரு கூட்டம் நாளைக்கு எவ்வளோ அதிகமாக ஆரோனுக்கு விரோதமாக பேச ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ விதமான நிறக்கங்கள், எவ்வளோ வார்த்தைகள். ஏற்கனவே நிறைய வார்த்தையை கொட்டிட்டாங்க. 7ஆம் தான் வந்து இருக்கிறாங்க 2 பேரும். ஆனால் இதுக்கு அப்புறம் இதை செய்யல நடக்கல அப்படின்னா என்ன? ஆண்டவர் கொண்டு வந்து வைக்க சொல்கிறாரு. இவன் கொண்டு போய் வைக்கும்போது அவனுடைய இருதயம் துடித்திருக்கான், அவன் வேதனை பட்டிருப்பா. இது எப்படி துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியக்காரங்க சில நேரத்தில் தான் யோசிப்பான், இத்தனை வருஷம் இந்த மாதம் ஃபுல்லாக போயிடுச்சு, என்ன நடக்கலையே, இன்னும் ஏதாவது நடக்கணுன்ற வாஞ்சி எனக்குள்ள இருக்குது, வாஞ்சியை பார்க்குறேன், நடக்கணும், ஏதாவது நடக்கணும். கடவுளுடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த சபையை துளிர்விட செய்ய போகிறார். நல்ல கைகளை தட்டுங்க. ஆமென், ஆமென். சபை துளிர்விடும் அப்படின்னா உங்களுடைய வீடும் உங்களுடைய குடும்பமும் துளிர்விட ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். சபை என்னது பில்டிங் கிடையாது, நீங்கள் தான் துளிர்விட போகிறீங்க. நீங்கள் துளிர்விட இந்த சபை வளரப்போகிறது. இந்த சபை வளர சபையுடைய வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ தூரத்துக்கு இந்த சபைக்காக நீங்கள் வைராக்கியம் கொள்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்போ உங்கள் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். எப்போதும் அப்படியே சொன்னார். எப்போ உங்கள் கூட நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எப்போ டீல் போட்டார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கடவுள் என்னை விட மாட்டார், பயப்பட மாட்டேன். இதெல்லாம் நமக்கு வசனம் தெரியும். ஆனால் எப்போ உங்கள் கூட நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். விசுவாசிக்கும் போது ஆண்டவர் இருப்பேன்னு சொன்னார். சரி, ஓகே. வேற உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவர் இருப்பேன்னு சொன்னார். எப்போ சொன்னார்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இருப்பேன்னு சொன்னார். டீல் என்னன்னா, எப்போ இருப்பேன்? தேடுகிற போது இருப்பேன்னு சொன்னார். ரைட். வேற
இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் சரி, நீங்கள் சொல்கிறேன் சரி, என்ன எதிர்பார்க்குறேன்? ஆண்டவர் டீல் போட்ட டீலை எதிர்பார்க்குறேன். சரி, நாம் இந்த வசனத்தை சபை மக்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரிங்களா? இது நான் பாடமாக வச்சேன். இது மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், சரிங்களா? என்ன சொல்கிறாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே போய் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கைக்கொள்ள சொன்ன உபதேசங்கள் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்பொழுது உலகத்தின் படி முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்க கூட இருப்பேன். எப்ப இருப்பார்? இப்ப சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க சிஸ்டர், திரும்ப சொல்லுங்க. நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணின உபதேசத்தை மற்றவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். அப்பொழுது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோட இருக்கிறார். இப்ப புரியுதா வசனம்? புரியுதா உங்களுக்கு? இருப்பாரு. ஆனா எப்ப இருப்பாரு? அவருடைய வேலையை நான் செய்யும் போது அவர் எனக்காக அவர் நினைப்பாரு. எங்களுக்கு என்ன அப்படின்னா அவர் எங்களோட இருக்கணும், ஆனா அவருடைய வேலையை நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருஷம் ஆரம்பிச்சு நீங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சீங்க? நான் ஒருத்தருக்காவது என் சாட்சி சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தருக்காவது இந்த வருஷம், நீங்க வாழ்நாளில் இந்த வருஷம் 2025 ஒருத்தருக்காவது என் சாட்சியை நான் சொல்லி இருக்கிறேன். அப்போ நான் உங்களை யாரையும் இது பண்ணல, தயவு செய்து அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டோடைய வேலையை செய்யலை அப்படின்னா யார் ஆண்டோடைய வேலையை செய்வாங்க? கடவுள் நம்மளை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. 4 வாட்டி நான் சாக வேண்டிய மனுஷன், 4 வாட்டி செத்த மனுஷன். நான் இன்றைக்கு உயிரோடு உங்கள் முன்னாடி இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா ஏசப்பா மட்டும்தான் காரணம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தின் வாஞ்ச இருதயத்தை நீங்கள் திறந்தீங்கன்னா, என்னுடைய இருதயத்தை திறந்தீங்கன்னா 3 கம்பி உள்ளே வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த்து வச்சுருக்காங்க காட்டுட்டேங்கல. ஆனால் அந்த இருதயத்தை நீங்கள் திறந்தீங்கன்னா இயேசுடைய ஊழியத்தை மட்டும் செய்யணுன்ற நோக்க தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் தெரியுமா? 4 வாட்டி நான் எனக்கு 100% நான் 4 வாட்டி சாக வேண்டிய மனுஷன். 100 வாட்டி நான் 4 வாட்டி சாக வேண்டிய மனுஷன் இன்று வரைக்கும் என்னை உயிரோட வச்சிருக்காரு அப்படின்னா அது இயேசு மட்டும்தான். இருக்கிற இந்த வாழ்க்கை அவருக்காக போகட்டுக்கும். ஆமென் சொல்லுவார். அருமையான ஒவ்வொருத்தரையும் எழுப்பினாலும் நீங்கள் அப்படி ஒரு சாட்சி சொல்லுவீங்க, நான் அன்றைக்கி இதில் இருக்கிறது ஏசப்பா மட்டும்தான் காரணம்ண்டு. அதே நான் சொல்கிறேன், இருக்கிற இந்த நாட்களில் கிடைக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் உங்களை நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியத்துக்கு சில பேர் தேடி வருவாங்க. வர்றவங்களுக்கு ஊழியத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலே அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் அது இருக்குது, நாம் தேடி போய் ஊழியம் செய்யணும். ஆனால் சில நேரத்தில் ஆவியானவர் எங்களை நம்பி கொண்டு வருவார். சில பேரை சாட்சி இவங்க சொல்லு, இவன் வாழ வேண்டியவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி சாட்சி சொல்லி உயிர் பிழைத்து எத்தனையோ பேர் இலங்கை தேசத்தில் இருக்கிறாங்க என் சாட்சி மூலமாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை உங்களோட சாட்சி இன்னொருத்தனை உயிர்ப்பிக்கலாம், வாழ வைக்கலாம், பரலோகத்துக்கு கொண்டு வரலாம். யாருக்கு தெரியும்? இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்டா எவரோருடைய சாட்சி தான் இன்றைக்கி நான் உட்கார்ந்துருக்கிறோம். நீங்களும் இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை வாழ வைக்க முடியும். எப்போ முடியும்? இயேசு கிறிஸ்து தகப்பனுடைய இருதயம் உங்கள் இருதயமாய் மாற்றப்பட வேண்டும். என் தகப்பனுடைய இருதயம் ஒன்னே ஒன்று தான், எல்லாரும் தேவனுடைய மகிமை அறிய வேண்டும். எல்லா ஜனங்களும் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும். சகல ஜனங்களும் சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்து நிற்க வேண்டும். அதுக்கு யார் பொறுப்பு? நீங்களும் நான். ஏன்? அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிநிடத்தில் வந்தவருடைய புண்ணியத்தை அழைக்கும்படியாக கர்த்தர் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். யார் அந்தகாரத்திலிருந்து வந்தோம்? நீங்களும் நானும் அந்தகாரத்திலிருந்து வந்தோம், ஆச்சரியமான ஒளியிடத்தில் வந்தோம். இன்னும் அநேகர் அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவனுடைய அன்பை நாம சொல்லணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது யாருடைய பொறுப்பு? ஆசிஷி பாஸ்டர் அம்மாக்கும் பாஸ்டருக்கு தான் அந்த பொறுப்பு. அப்படியா வசனம் சொல்லுது. ஆசாரியன் யாரு? ஆசாரியன் யார் சொல்லுங்க? நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, வந்துட்டு இருக்காங்க சும்மா. ஆசாரியன் யாரு? ஆறு ஆசாரியன்? பாஸ்டர் தான் ஆசாரியன். தெரியுமா உங்களுக்கு? அப்படியே வசனம் சொல்லுது. சரி எடுங்க.
நான் நினைக்கிறேன் 2 பேதுரு அப்படி தானே 2:9 வாசிங்கம்மா வாசிங்க. யார் ஆசாரி என்று சொல்லப்படுறது பாப்போம் இருக்கா? 2ஓட எல்லாரும் இந்த வசனத்துக்கு அப்புறம் மாறணும். சரிங்களா? ரைட், வாசிங்க. 2 பேதுரு 2:9 திருப்புங்க எல்லாரும். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய தங்களை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க. அப்படின்னா யார் ஆசாரியர் சொல்லுங்க? யார் ஆசாரியர்? நாங்க. அந்த காலத்தில் நின்றது பாஸ்டர் நான் மட்டுமா அந்த காலத்தில் வந்தேன்? இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே அந்த காலத்தில் நின்று தான் வெளில வந்தாங்க. அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்ன செய்ய வேண்டும்? அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்போ ஆண்டவங்க கூட இருப்பார்? இப்போ சொல்லுங்க. புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும் போது, அழைத்தவருடைய புண்ணியங்கள், அப்புறம் நீங்கள் வேறு புண்ணியங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்புறம் நான் போனேன்னு அங்கே அந்த தர்மம் செஞ்சேன், நான் போனேன் இந்த தர்மம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. என் அழைத்தவருடைய புண்ணியங்களை நீ அறிவிக்கும் போது என் ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் உங்கள் கூட இருப்பார். ஒரு சிந்தையில் ஒரு காரியத்தை மெயினில் பதிஞ்சிருங்க. எங்கள் ஆண்டவர் என் கூட இருக்கணுங்கிறது ரொம்ப ஆசை எங்களுக்கு. இருப்பார், அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒளியை செஞ்சாலும் சரி இருப்பார். என் ஆண்டவர் பற்றி நல்லா தெரியும், அவர் கிருபை உள்ளவர். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் கூட உங்கள் ஆண்டவர் இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வேணும். நீங்கள் போகும்போது அவர் எழும்பி நிற்கணும். அப்படின்னா அவருடைய புண்ணியங்களை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அவர் ஏன் உங்களை அழைத்தார் கணக்க தேவையில்லை. இயேசு நல்லவர், இயேசு அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு என்ன செஞ்சார் அதை மட்டும் சொன்னால் போதும். ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை கொடுத்தாரு. அவன் கேட்குறாரு பாஸ்டர், அவன் கேட்க மாட்டான். இவங்களுக்கெல்லாம் சொன்ன கேட்க மாட்டாங்க பாஸ்டர். உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களெல்லாம் திமிர் பிடிச்ச ஆக்கல, இவங்களுக்கெல்லாம் சொன்னால் அப்படி தான். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். சில நேரத்தில் அவங்க பார்வைக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு. சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற வார்த்தை அப்படிப்பட்ட மனிதரையும் உருக்க வைக்கும். என் ஆண்டோடைய வார்த்தை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் அவங்க சில பார்வையில் பார்த்தோன்னு, இவர் பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்க, இவருக்கு சொன்னால் இவர் இப்போ தேவையெல்லாம் கதைப்பார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்லை இல்லை, அவருக்கு சொல்கிற மாதிரி சில நேரத்தில் சொல்லி பாருங்கள். சில நேரத்தில் அவர் கேட்பார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபிங்கன்னு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். யாரும் சொல்கிறதும் காதில் கேட்கறேன்னா, இன்றைக்கி கர்த்தருக்காக வைராக்கியம் ஓடுகிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றியிருக்கிறாரு. யாருக்கு தெரியும், நீங்கள் சொல்ல போகிற என்ன மாதிரி அநேகர் எழும்பக்கூடியமாக இருக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிங்க. இப்போ நான் செய்திக்கு வருவோம். அப்போ உள்ள செய்தி சொல்லல பாஸ்டர், இல்லை இல்லை இதுதான் நியதி. இப்போ செய்திக்கு வரும். வாசிங்க. இப்போ 2:17 வாங்க. இப்போ 2:17 வாங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இப்ப ஆரோன் அங்க பெரிய குழப்பத்தோட பயந்து போய் நடுக்கத்தோடு அங்க நிற்கிறான். இப்ப மோசே என்ன செய்யறாரு? இப்ப அந்த கூடாரத்துக்குள்ள போறாரு. இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர்விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்த. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த கோல் துளிர்க்காதண்டே ஆரோ நினைத்திருப்பானோ, இந்த தடி இதுல எந்த விதமான உயிரும் இல்லை, இதை கொண்டு எப்படி வைத்தாலும் உயிர் வர முடியாது, இந்த கோல் துளிர்க்குமான்னு ஆரோ நினைத்திருந்தாலும், என்னோட விசுவாசம் நினைத்திருந்தாலும், அந்த கோலை என் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? துளிர்க்க பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில நேரத்தில் இது நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை இல்லை, என் ஆண்டவர் நினைச்சா அது நடக்கும். ஆமென்.
ஹல்லேலூயா. கூட கேட்குற முதலாவது காரியம், ஒரு கோல் துளிர்விட வேண்டுமென்னா, ஒரு மரம் துளிர்விட வேண்டாம், என்ன அவசியம், என்ன ஆதாரம் வேணும் நமக்கு? இல்லை, முளைக்கிறதுக்கு, ஒரு மரம் முளைக்கிறதுக்கு என்ன அவசியம்? சயின்டிஸ்ட் படி சொல்லுங்க பார்ப்போம். தண்ணி வேணும், காற்று வேணும், என்ன என்ன வேணும்? சூரியனுடைய ஒளி வேணும். இது எங்கே இருக்குது? பலிபீடத்துக்குள்ளே இருக்குது. ஒரு 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 மரம் துளிர்விட வேண்டும்னா ஒரு சூரியன் என்கிற ஆதாரம் வேணும். ஒரு சூரியன் ஆதாரம் இருந்தால் தான் அந்த மரம் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் சூரிய ஆதாரம், ஒளி என்ற ஆதாரம் இல்லைன்னா அது முளைக்காது. ஆனால் இது எங்கே இருக்குது? பலிபீடத்துக்குள்ளே இருக்கிறது. ஆதாரம் இல்லாமலே என் தேவனால் ஒரு மரத்தை துளிர்விட முடியுமெண்டா, உங்கள் வாழ்க்கையில் எந்தவித ஆதாரம் இல்லைன்னாலும் என் ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த இடத்துல வந்திருக்கிறேன், என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல, யாருமே இல்லை, சொந்தக்காரங்களை எங்களை கண்டுகொள்றாங்க இல்லை, ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறது பயப்படுறாங்க, வீட்டிலேயே தங்கிடுவானோன்னு யோசிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, என் கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. நீ வாழ்றதுக்கு வழி இல்லாமல் நீ நின்று இருக்கலாம். ஒரு சூரிய ஒளி ஆதாரம் இல்லாமல் ஒரு கோலை துளிர்விட செய்ய என் தேவனுக்கு கூடும். அப்படின்னா என் தேவன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கை துளிர்விட என் தேவனால் போதும். இந்த சபையை துளிர்விட என் ஆண்டால போதும். நாங்கள் 2 பேரும் தானே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உண்மையா எங்களோட ஓடுறதுக்கு ஒருத்தரமே இல்லைன்னு இங்கே ஊழியக்காரர் சொல்ல, கர்த்தர் சொல்றார், நான் துளிர்விட செய்வேன் இந்த சபையை, நான் உருவாக்குவேன் சபையை. இது கர்த்தருடைய ஆலயம். மனுஷனை நம்பி இந்த ஆலயம் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. என் ஆண்டவரை நம்பித்தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு மொத்தம் எத்தனை சபை அப்படின்னா 6 சர்ச் இருக்குது, 6 பில்டிங் இருக்குது, 7 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, 2 முழு நேரமாக படிக்க வச்சுருக்கிறேன். அப்போ மொத்தம் 8 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்பி நான் இந்த இடத்துல வந்து நான் நிற்கலை. என் ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்ற நம்பிக்கையோடு வந்து நிற்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சூரிய ஒளி ஆதாரம் என்று இல்லாமல் அந்த மரத்தை துளிர்விட செய்ய முடியுமென்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் இன்றையிலிருந்து உங்கள் சிந்தையில் இருக்கிற எல்லா பாரத்தையும் தூக்கி போடுங்க. இருதயத்தில் இருக்க பாரத்தை தூக்கி போடுங்க. உங்கள் வேலை இல்லைன்னு கவலை இல்லாமல் ஆண்டவர் சரியாக செய்வார். ஐயா, இன்றிலேருந்து ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் 2016ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்த உடனே சர்ச் ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, இந்தியாவிலேருந்து வந்தோடனே சர்ச் ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஒய்ஃபும் வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டோட கேட்குறதே இல்லை, இது ஆரம்பிக்கிறதா இங்கெல்லாம் அதெல்லாம் கேட்குறேன். ஊழியக்காரன் தானே, பாஸ்டர் தானே, சரி சர்ச் ஆரம்பின்னு ஒரு பில்டிங் எடுத்து மனுஷன் நகையெல்லாம் அடவை வச்சு கொண்டு போய் பில்டிங்கில் போட்டு எல்லாத்தையும் பெயிண்ட் கிண்டு அடித்து சும்மா வட்டிவாக சர்ச்சை கட்டியாச்சு. கட்டையில் பெயிண்டில் அடித்து வாடகைக்கு எடுத்தாச்சு. எடுத்து ஒவ்வொரு சண்டையும் ஆராதனை நடக்கும், பயங்கரமாக ஆராதனை நடக்கும். ஆராதனை 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் வல்லமையான ஆராதனையின் விசுவாசிகள் எத்தனை பேர் அப்படின்னா, நான், என் மனைவி, என் அம்மா, என்னுடைய குட்டி பிள்ளை, 4 மாதமாக இவ்வளோ பேர் தான் அங்கே இருந்தாங்க. எனக்கு சரியான வேதனை, ஆனாலும் சோர்ந்து போகலை. ஓட ஆரம்பித்து டிசம்பர் மாதம் வந்துச்சு. ஏன்னா 5ஆம் மாதம் ஆரம்பித்தோம், டிசம்பர் மாதம் வந்துச்சு. வாக்குத்தத்தத்துக்காக இருக்கிற என் மனைவிக்கும் அம்மாவுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்காக, வாக்குத்தத்த வசனம் எடுக்கிறதுக்காக நான் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு போனேன். மாதம் பிக்மி ஓடி, இங்கே ஊபர் ஓடுவீங்களா, அந்த மாதிரி பிக்மி ஓடித்தான் வாடகையை கட்டுவேன். சேர்ச்சி வாடகையும் கட்டி இந்த வாடகையும் கட்டுவேன். பிக்மி ஓடி கட்டிட்டு வாக்கு தத்தத்துக்காக நான் கிளிநொச்சிக்கு போனேன். ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்த விட்டு போகாத அப்படின்றார். எனக்கு சரியான டென்ஷன். ஆண்டவர் என்ன ஆண்டவர், அது அந்த டிசம்பர் மாதத்தில் சின்ன கூட்டம் வச்சுன்னு ஒரு 6 பேர் வந்துட்டாங்க சேர்ச்சுக்குள்ளே. அது ஒரு பெரிய சந்தோஷம். 6 பேரை பார்த்த பெரிய சந்தோஷம் தானே. 6 ஆத்மா வந்துட்டாங்க. அப்போ அவருக்காக நான் போயிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்றாரு. ஆண்டவர் என்ன ஆண்டவர், இந்த இடத்துல நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னாரு. உணர்த்துகிறார், உள்ள இருதயத்தில் பேசல உணர்த்துகிறாரு, இருதயத்தில் போகக்கூடாதுன்னு. அப்போ அந்த கோட்டையில் நானும் மைஃபும் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். 7 நாள் ஜெபத்துக்காக போயிருக்கிறோம், ஜெபிக்கிறோம். டிசம்பர் மாதம் கடைசியில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றோம். அவர் உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம். ஒரு ஆள் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. என்ன கேட்டார் பார்த்து, நீங்கள் பாஸ்டரான்னு கேட்டார். ஆமாம், நான் பாஸ்டர் தான் அப்படின்னு. எப்படி தெரியும்னு தெரியலை, பாஸ்டர் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னார், நீங்கள் இந்த கிளிநொச்சியை விட்டு போகாதீங்க அப்படின்ட்டார். என்னோட இவர் யாருன்னு தெரியல, இவரும் போக வேணான்றாரு, அவரும் போக வேணான்றாரு. அங்கே வேற சேர்ச்ச நகையெல்லாம் காட்டி அடகு வச்சு அதை வேற பில்டிங்கை போட்டு வச்சுருக்கேன், இவர் இங்கே இருக்க சொல்கிறார் என்று பயங்கரமான போராட்டம்.
உடனே ஆண்டவர் நான் டீல் பேசுகிறேன், ஆண்டவருக்கு டீல் பேசுகிறேன். என்ன டீல் அப்படின்னா, சரி உங்களுக்கு கிளிநொச்சியில் ஊழியம் ஆரம்பிக்க வேணும் தானே, இங்கேயும் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். விஷயம் அப்படி தான், தரிசனம் அப்படி தான். இங்கேயும் ஆரம்பிக்க, அங்கே இருந்து கொண்டு ஆரம்பிக்கிறேன். ஆண்டவருக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன். என்ன நிறைய ஊழியக்காரங்க அப்படி தான், நான் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறது. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்கிறார் போகாதுங்க. இப்போ நான் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இங்கே ஊழிய ஆரம்பித்தேன், சரிதானே, நான் இங்கே ஆரம்பிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டு நான் போயிட்டேன். ஒருத்தர் கிடைச்சாரு, நான் உங்களுக்கு மாதம் காசு போடுறேன், இந்த வீட்டு ஜெபத்தை செய்யுங்க. நான் போயிட்டேன். அங்கே போனோடனே ஜனவரி மாதம் போகிறேன். அங்கேயும் ஆண்டவர் திரும்பவும் என்ன மனசுலாம் விடுதில்லை. ஆண்டவர் சொல்கிறார் இந்த பில்டிங். நான் சொன்னேன் இல்லை கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா அந்த பில்டிங்கு போட்டிருக்கேன் ஆண்டவரே, சும்மா இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப ஆண்டோட டிமாண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரியாக பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வந்துச்சு. ஓனர் வந்தான், என்ன கூப்பிட்டான், இன்னொருத்தர் கூட நின்றான். என்ன அப்படின்ட்டு கேட்டேன். இப்போ இந்த பில்டிங்கை நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டான். என்ன பில்டிங்கை சேல்ஸ் பண்ணிங்க? நான் சொன்னேன், 2 வருஷம் எக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே, 2 வருஷமாக எக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், இந்த பில்டிங் அவன் யார் பில்டிங் வாங்கி சொன்னான், நீங்கள் இந்த பில்டிங் என்ன செஞ்சுருக்கலாம்? 6 லட்சம் காசு போட்டு, உண்மையிலே 6 லட்சம் போட ஒன்றும் இல்லை, பெயிண்ட் அடித்த கடை திருப்பி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இப்படி 6 லட்சம் நீங்கள் அவன் சொன்னால் உனக்கு 7 லட்சம் ரூபா நான் தாரேன், இந்த பில்டிங்கை விட்டு வெளில போயிடுறேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நான் ஆண்டு என்ன டிமாண்ட் பண்ணேன்? நான் 6 லட்சம் ரூபா காசு உள்ளே போட்டிருக்கேன் ஆண்டவர், நகை என்ன மனுஷன் அடைபட்டு போட்டிருக்கேன், இதை விட்டு போக சொல்கிறீங்களேன்னு தான் நான் இதை வச்சு தானே பேசினேன். உனக்கு இந்த காசு நான் டவுலாக தாரேன், 7 லட்சம் ரூபா தாரேன், உனக்கு எடுத்துகிட்டு வெளில போ அப்படின்னா. அதோட சிகிச்சை கொடுத்துட்டு கிளிநொச்சிக்கு வந்தேன். வந்து கிளிநொச்சியில் வாகனம் பிக்மி ஒன்றும் இல்லை, கரெக்டாக வாகனமும் இன்ஜின் போயிடுச்சு. வாங்கின 7 லட்சத்து இன்ஜினை போட்டு வாகனத்தையும் விற்று ஒன்றும் இல்லாமல் கிளிநொச்சி போனேன். கடவுள் சாட்சி பழிபடுத்த சொல்கிறேன், ஒன்றும் இல்லாமல் கிளிநொச்சிக்கு போனேன். ஏன்னா கரெக்டாக வாகனம் இன்ஜின் பழுதாக போயிடுச்சு. அந்த காசை கூட இதை போட்டு வாகனம் வேணான்னு கொடுத்துட்டு நானும் ஒய்ஃபும் போய் கிளிநொச்சியில் இருந்தோம். கொண்டு போய் பேய் வீட்டுக்களை என்னை விட்டுட்டாங்க. என்ன பாஸ்டர் பேய் வீட்டுக்கு விட்டீங்கன்னா, ஆமாம், அங்கே ஒரு 7 வருஷமாக ஒரு ஆள் தற்கொலை பண்ணி இருந்த ஒரு வீட்டை, பூட்டி கிடந்த வீட்டை சொல்லாமல் ஏமாற்றி கொண்டு போய் இந்த வீட்டில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வாடகை குறைவாக கிடைச்சனால உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் என் ஒய்ஃப் அப்போ தான் இந்தியா போயிருந்தாங்க. நான் மட்டும்தான் போய் அங்கே படுத்துருக்கிறேன். ஒவ்வொரு நாள் கதவை தட்டும், சத்தம் கேட்கும், எல்லாம் கேட்கும். பரவாயில்ல, ஏன்னா பாஸ்டர் இல்லை, வெளியில் காட்டக்கூடாதுல்ல, எல்லாம் சத்தம் கேட்கும். அப்படி இருந்துச்சு. அப்போ தான் கூப்பிட்டு சொன்னேன், என்னையா இந்த வீட்டில் நடந்துருக்கோ, இங்கே ஒரு அம்மா தற்கொலை பண்ணி செத்தாங்க, 6 மணிக்கு பிறகு தெருவால் கூட யாரும் போக மாட்டாங்க, உங்களுக்கு யார் இந்த வீடை கொடுத்துட்டாங்க ஐயா அப்படின்ட்டேன். பாஸ்டர் 2 கொடுத்துட்டாங்கன்னு. அதே மாதிரி நான் ஒய்ஃப் வந்தாங்க. ஒய்ஃப் வந்து எங்களுக்கு பக்கத்தில் படுத்திருந்தாங்க. இது சும்மா சொல்கிறேன், படுத்திருந்தாங்க. அந்த சம்பவத்தை சொல்கிறேன். படுத்திருக்க வந்து அப்போ 3ஆவது நாள் அந்த ஹோலில் படுத்திருக்கிறாங்க. இரவு 1 மணிக்கு என் மனைவி என்னை தட்டி எழுப்பி, நான் அவங்க ஒன்றும் சொல்லலை, தட்டி எழுப்பி இங்கே யாராவது செத்து போனாங்களான்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், என்னம்மா அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆள் காலை தட்டி எழுப்பி அந்த ரூமை கொண்டே காட்டி, இதில் நான் தூக்கு போட்டு செத்து போனேன் அப்படின்ட்டாங்க. ஆண்டவரே சோத்திரம். சரி, உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்க என்ன நடந்து சொன்னா, அந்த இடம் வெளிச்சமாய் மாற ஆரம்பித்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 6 மணிக்கு அந்த இடத்துல நீங்கள் இப்போ போனாலும் அந்த இடம் அங்கே இருக்கும். இந்த இடத்துல கேட்டால் சொல்லுவாங்க, இந்தியா பாஸ்டர் ஒருத்தர் வந்து தான் இந்த ரோட்டை நடமாட செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்ததுனால என்ன இந்தியா பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த ரோட்டில் எல்லோரும் நடக்க ஆரம்பித்தாங்க. கவனிங்க, 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடைசியில் அங்கே போனேன். மார்ச் மாதம் ஊழியத்தை ஆரம்பித்தேன். 5ஆம் மாதம் ஆண்டவர் அந்த இடத்துல சொந்த இடத்தை தந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 9ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்த இடத்துல சேர்ச்சை கட்ட ஆண்டவர் உதவி செஞ்சார். கிட்டத்தட்ட 40 ஆத்துமா 3 சுவிசேஷ கூட்டம் நடத்தி அந்த இடத்துல 1 வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர ஆரம்பித்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செய்ய. ஏன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆதாரம் இல்லாத என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தார். இங்கே கொழும்புலையும் ஊழியம் செஞ்சேன், அங்கேயும் ஊழியம் செஞ்சேன். 2 என்ன வித்தியாசம்னா, இங்கே நான் ஊழியம் செஞ்சேன், அங்கே அவர் ஊழியம் செஞ்சார். ஆமென் சொல்லுவாங்க. வித்தியாசம் இருக்குது, ஊழியத்துக்கு வித்தியாசம் இருக்குது. எங்களுடைய பிடிவாதத்தோடு நாம் 2 ஊழியம் செய்கிறது கிடையாது. அவர் என்னை எங்கே கொண்டு போய் வைத்திருந்து ஊழியம் செய்ய விரும்புகிறாரோ அந்த ஊழியத்தில் ஓடும்போது அந்த ஊழியத்தில் வெற்றி. இங்கே மாதம் நான் உழைச்சி நான் வாடகை கட்டினேன், அங்கே போய் 6 மாதத்தில் சபையை கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார்.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாருமே இல்லை, எங்களுக்கு மேலே ஒரு சரிய சாபகரும் இல்லை, என்னை வழி நடத்துறதுக்கு போதகரும் இல்லை. ஆண்டவர் கொடுத்த சின்ன ஞானத்தை வைத்து ஓட ஆரம்பித்தேன். ஆதாரம் இல்லாத என் வாழ்க்கையில் ஆண்டவர் துளிர் விட ஆரம்பித்தார். கிளிநொச்சியில் ஆண்டவர் சொந்த இடத்தை தந்து அங்கே சபையை கட்டி அந்த இடத்துல இருந்து 6 சபை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார். ஆதாரம் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு அப்போ 30 வயசு தான் இருக்கும். நான் அந்த ஆலயத்தை கட்டும்போது சாதாரண, அப்போ 30 வயசில் கொண்டு சாதாரண மனுஷன் கொண்டு அந்த இடத்துல ஆண்டவர் நிறுத்தி, அதற்கப்புறம் கொழும்பில் இப்போ திருச்சபை கட்டிட்டோம். வாஞ்சியை நிறைவேறிச்சிச்சு. கொழும்புலையும் திருச்சி 50 பேரோட இப்போ சபை நடக்குது. கட்டணில் திருச்சபை கட்டிட்டோம். புதுக்குடி முல்லைத்தீவில் கட்டிட்டோம். கிளிநொச்சியில் இன்னும் 2 சபை கட்டிட்டோம். ஆனால் ஆண்டவர் ஆதாரம் இல்லாத என் வாழ்க்கையில் ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண எண்ணெய் கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும், சபையை கட்ட முடியும், ராஜ்யத்தை கட்ட முடியும்னா உங்களை கொண்டு ஆண்டவர் கட்டுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோனின் கோல் துளிர்த்தது போல உங்களோட வாழ்க்கை துளிர்க்கும். 2வது காரியம் வாசிங்க, அதே வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. அதே 8வது வசனம், 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்து இருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. முதலாவது, ஒரு மரம் துளிர் விடுவதற்கு சூரிய ஒளி என்கிற ஆதாரம் வேணும். அது இல்லாமலே ஆண்டவர் துளிர்விட செய்தார். 2வது காருங்க, அந்த வசனத்தில் பாருங்க, அந்த வாதுமை பழங்களை கொடுக்கிற அந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மரம் ஒரு வாதுமை பழங்களை கொடுக்க வேணும் அப்படின்னா நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 10 மாதம் வேணும் ஒரு மாதுமை பழங்களை கொடுக்கறதுக்கு. பூ பூக்கிறது, அந்த வளர்ந்து பூ பூத்து ஒரு பழம் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 10 மாதமாவது வேணும் ஒரு வாதுமை பழம் கொடுக்கறதுக்கு. ஆனால் 10 மாதத்தில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் ஒரு இரவில் என் தேவன் நடத்தி முடிச்சிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ, நான் இவ்வளோ நாளும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீண்ட நாளாக கேட்டிருக்கேன், நடக்கலை. அதை கேட்டு 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 சொந்து போயிடுச்சு. இந்த விஷயத்துக்காக நான் நிறைய நாட்டி ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன், நடக்கலை. சொந்து போகாதீங்க. காலம் வரும்போது என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் துளிர்விட ஆரம்பிக்க செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 10 மாதத்தில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் 10 மணித்தியாலத்துக்குள்ள நடந்திருக்கும். விசுவாசம் 10 மணிக்கு பிறகு தான் போய் மோசே பார்த்தான். ஆனால் ஒரு இரவுல பிறகு தான் போய் மோசே பார்த்தான். நான் விசுவாசிக்கிறேன் 10 செகண்ட்ல என் ஆண்டவர் அதை செய்து முடிச்சிருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அலங்கார வாசல்ல வந்து முடவன் உட்கார்ந்துருக்கிறான். அந்த வாசலில் என் இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வர்ற நேரத்தில் ஒவ்வொரு முறையும் கேட்டிருப்பான். அந்த முடவன் என்ன கேட்டிருப்பான்? இயேசு கிறிஸ்து, என் காலை சுகமாக்குங்க, நான் கேள்விப்படுறேன், நீங்கள் ஊமையனை பேச வைக்கிறீங்க, குருடனை பார்க்க வைக்கிறீங்க, செவிடெல்லாம் கேட்குறாங்க, இந்த காலை சுகமாக்குங்க, பிறவியில் நான் முடவனாக இருக்கிறேன், என்னை சுகமாக்கணும். எத்தனையோ தடவை கண்டிப்பாக அந்த முடவன் கேட்டிருப்பான். ஏன்னா அதே ஆலய வாசலில் தான் உட்கார்ந்துருக்கிறான். அதே வாசலில் தேவன் போய் எத்தனையோ வாட்டி பிரசங்கம் பண்ணிக்காண்டு வேதம் சொல்லுது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் வந்தது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிச்சிட்டாரு. இந்த செய்தியை கண்டிப்பாக இந்த முடவன் கேள்விப்பட்டிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? அவர் உயிரோடு இருந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலை, அவர் மறிச்சு அப்புறம் ஏதாவது நடந்திருக்கு, சும்மா போயா அப்படின்னு கண்டிப்பாக அவன் பேசியிருப்பான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அலையா சொல்லியிருக்க மாட்டானா? பேசியிருக்க மாட்டானா? பேசியிருப்பான். எத்தனை பேரை சுகமாக்குறான்லாம் கேள்விப்படுறேன். நான் இதில் எத்தனை வாட்டி இருக்கிறேன், பார்த்துட்டு உள்ளே போகிறார் வாராரு, ஆனால் ஒரு நாளும் தர மாட்டேன்றாரு. எத்தனை தடவை இந்த காரியத்துக்கு அவரை பார்த்து கேட்டுருப்பேன், ஆனால் கொடுக்க மாட்டேன்றாரு. நான் என்ன கெட்டதையா கேட்டேன்? வெறுப்பு வந்திருக்கேன். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி ஜோவானும் பேதுருவும் அந்த ஆலய வாசலில் போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன கேட்குறா? எனக்கு ஏதாவது கொடுங்க. உடனே பேதுரு ஜோவான் சொல்கிறான், என்னட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்று இருக்குது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பி நட அப்படின்றான். அந்த நிமிஷமே அவன் எழும்பி நடந்தான். என்ன மகிமை தெரியுமா? அதில்
இன்னும் வரைக்கும் அந்த அற்புதம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அற்புதம் என் ஆண்டவர் சில விஷயங்கள் தாமதிக்கிறார் அப்படின்னா காலப்போக்கில் அந்த மகிமை எல்லாரும் அறியத்தக்கனியா உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். சாட்சி அதுதான். ஒரு விஷயம் வாழ்க்கையில் தாமதிக்க அப்படின்னா என் தேவனை எல்லாரும் துதிக்கிற அளவுக்கு என் தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுவேன். இப்போ பேசுகிற கல்லுகள், இப்போ பேசுகிற வார்த்தைகள் உன் இருதயத்தை உடைக்க கவலைப்படாத. உன் இலக்கம், உன்னுடைய பாதை சரி அப்படின்னா நீ கரெக்டாக ஓடிக்கொண்டே இரு. ஆனால் ஏற்ற வேளையில் கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது அவன் சொல்லுவாங்க, தேவன் இவர் கூட இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொந்த போகாதீங்க. ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கல, இவ்வளவு நாள் ஆச்சு நடக்கலன்னு சொந்து போகாதீங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா 10 மாதத்தில் நடக்க வேண்டிய வாட்கோதுமை பூப்பத்து பல கொடுக்கிறதை ஆண்டவர் 10 மணத்தியால 10 செகண்ட்ல செய்து மடைப்பாங்க. வாழ்க்கையில் நிச்சயமா மாற்றம் வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அருமையான இந்த சபையை நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சபையில் ஒரு எழுப்புதல் வரும். எல்லா கதிரையும் எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் இந்த உபவாச ஜெபம் நடக்கிற நேரங்களில், பெண்கள் ஜெபம் நடக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். எல்லாத்தையும் சொல்கிறேன், இந்த கதிரை எல்லாத்துலேயும் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஜெபம் பண்ண, எல்லா கதிரையும், இந்த கதிரை எல்லாத்துலேயும் என் ஆண்டவருடைய பிரச்சனை இருக்கணும், தொட போடணும், ஆத்துமா பெருகணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களோட சபை, உங்களுடைய ஒரே ஒரு பானம். நீங்கள் இந்த இடத்துல கூறுறீங்க பார்த்தீங்களா? உங்கள் தேவை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். பாஸ்டர் சிஸ்டர் ஜெபிப்பாங்க தெரியும். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒன்று தான், அவருடைய இருதயத்தில் இருக்க பாரம். உங்களுக்கும் பாரம் இருக்குது, அவருக்கு ஒரு பாரம் இருக்குது. அது என்ன பாரம் தெரியுமா? அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம், தன் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம். எவ்வளோ தடவை சொல்லி என் பிள்ளைகளுடைய செவிகள் திறக்கப்படலை என்ற பாரம், நரகத்துக்கு போகிற ஒரு பாரம். அந்த பாரத்தை குறித்த பாரம் உள்ளத்தில் வர வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 25 மாவட்டத்தில் தேவனுடைய சபையை ஸ்தாபிப்பது மட்டும்தான் என்னுடைய இருதயத்தில் ஒரு நோக்கம். இந்த கடைசி போன மாதத்திலையும் என்னுடைய ஜீவன் போகிற ஒரு காலம் வந்துச்சு. என் ஜீவன் போகிற காலம் வந்துச்சு போன மாதத்தில். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஃபினிஷிங். வாழ்க்கை முடிஞ்சுதுன்ற எல்லைக்குள்ள நான் வந்துருச்சேன். டைம் ஆயிடுச்சா சிஸ்டர்? சரி, ஓகே, முடிஞ்சுன்னு நினச்சேன். வாழ்க்கை இவ்வளோ தூரம் போச்சு, டைம் தெரியலை எனக்கு, மன்னிக்கும். ரைட், முடிஞ்சு என் ஜீவன் முடிஞ்ச நான் நினச்சேன். ஆனால் அந்த வீடியோவில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணினேன். என் ஒய்ஃபுக்கு, எங்களோட ஊழியக்காரருக்கு ரெக்கார்ட் பண்ணி சொன்னேன், ஒருவேளை என்ன இதுக்கப்புறம் நீங்கள் உயிரோட பார்க்காம போனாலும், அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணது அப்படி தான். ஒரே ஒரு காரியம், என் பிள்ளைகளை குறித்து நான் அதில் பேசலை, என் ஒய்ஃபை குறித்து பேசலை. என் சபை எப்படியாவது கட்டி எழுப்பப்பட்டு நான் என்ன தரிசனத்தை உங்கள் இருதயத்தில் விதைச்சிட்டு வந்தனோ அந்த தரிசனம் குறையாமல் துளிர் விட்டு இந்த தேசம் முழுவதும் பலம்ப வேண்டும் என்று சொன்னேன். ஆமென் சொல்ல மாட்டேங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, நிறைய சொல்லிட்டு போகலாம், நிறைய காரியம் சொல்லிட்டு போகலாம். என் ஆண்டவருக்காக இருக்கிற அந்த வைராக்கியம் இன்றைக்கு ஆண்டவருக்கு. ஆனால் என்ன மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறேன். இங்கே வந்தது 2 மாதம் வேலை செஞ்சு அந்த 2 சபையை கட்டி அந்த ஊழியக்கார திறக்கிறது என் கண்ணால் பார்க்குறதுக்கு என் ஆண்டவர் செய்கிறாரு. சபையை கட்டுறதுனால நிற்க முடியாட்டியும் நான் ஆண்டவர் என் மூலம் யார்கிட்டையுமே நான் கேட்கவே இல்லை, நீங்கள் கொடுங்க நான் கேட்கவே இல்லை. நானே வேலை செய்து என் சபையை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. யார்கிட்டையும் கேட்கணும் அவசியம் இல்லை. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், நான் வேலை செய்கிறேன், நான் அனுப்புகிறேன். ஆண்டவர் இன்னொரு சபை கட்டியிருக்கேன், மேபி அடுத்த மாதம் திறக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள ஆண்டவர் என்ன போட்டார், பரவாயில்ல. ஆனாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ 4வது வாட்டியும் உயிரோடு வந்தவங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா என் ஆண்டவருக்காக அந்த உயிர் போகுமே தவிர வேறு ஒன்றுக்காக அந்த உயிர் போகாது. என் ஆண்டவருக்காக மட்டும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, கடவுளுக்காக ஏதாவது செய்யுங்க. நான் உங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடலை, நீங்கள் அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க நான் சொல்லலை. ஆனால் இருக்கிற நாட்கள் நீங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய், அதுவே வாழ்க்கையை மாற்றும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்படிப்பட்ட பாதையில் நீ வெளியில் போனாலும் என் ஆண்டவருக்கான இதை மட்டும் செய்யணும்னு சிந்தையில் ஃபிக்ஸ் பண்ணி இருதயத்தில் வச்சு தரிசனத்தை வளர்க்க ஆரம்பிச்சா நீ எந்த திசைக்கு போனாலும் மறுபடியும் திசை கொண்டு இந்த ஆண்டவர் நிறுத்துவார். அல்லேலூயா. சிமியோன் வந்து பாவம் செஞ்சான், சிம்சன் பாவம் செஞ்சது உண்மைதான், பாவம் ஆண்டவரோட வழியை விட்டு போனது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு சொன்ன தரிசனத்தை அவர் செய்து முடிச்சார். தெரியுமா உங்களுக்கு? அவன் பாவத்தில் விழுந்தது உண்மைதான், வழி விட்டு விலகி போனது உண்மைதான். ஆனால் கொண்டு வந்து அத்தனை பேரையும் ஒரே இடத்தில் அழிக்க வேண்டியதுதான் அவருடைய தேவனுடைய திட்டம். அவனை வச்சு அழிப்பதான் திட்டம். ஆண்டவர் அவனை வைத்து அத்தனை பேரையும் அழித்து விட்டார். தேவ திட்டம் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. தேவன் மட்டும்தான் அதை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாம் எழுமி நின்று தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுமி நின்று ஹல்லேலூயா ரீபாலா லோரி சந்தியாக்கர துக்காரபா லோரி ஹந்தியாங்கரலபா. எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஆண்டவங்களோடு பேசினாருண்டா. இன்றைக்கு நான் என் வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு காரியம்
ஏதாவது ஒரு காரியம் இந்த சபையில் சிஸ்டர் பாஸ்டர் அடிக்கடி இலங்கைக்கு போகிறாங்க, ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் நான் கவனிங்க. நாங்கள் அந்த இடத்துல நான் திருச்சபை கட்டியிருக்கேன், 2 திருச்சபை கட்டியிருக்கேன், மொத்தம் 6 திருச்சபை கட்டிக்கேன். எல்லாம் பெரிய பெரிய திருச்சபையெல்லாம் கிடையாது. ஒரு 30 பேர் இருந்து ஆராதிக்கத்தக்கனியாக 5 லட்சம் பட்ஜெட் போட்டு தான் கட்டுறேன். எங்களுக்கு ஒரு ஆடம்பர இடம் வேணாம், ஆனால் மரத்துக்கள் இல்லாமல், ஒரு குடிசைக்குள் இல்லாமல் ஒரு சின்ன கூடாரத்தை ஆண்டு கொடுத்தாங்க. இலங்கை தேசத்தில் அது இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய இருதயத்தில் வாரப்பட்ட இந்த சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பட்டுக்கு கர்த்தரை ஆராதிக்கிற கூடாரத்தை கட்டி கொடுங்க. காலப்போக்கில் அது கண்டிப்பாக எழும்ப ஆரம்பிக்கும். ஒரு நாள் எழும்பி நிற்க, நாங்கள் இல்லாத காலத்தில் எழும்பி நிற்கும். புத்துவெட்டான் என்ற ஊரில் நாங்கள் திருச்சபையை கட்டி இருக்கிறோம். ஒரு விசுவாசி கூட கிடையாது, ஒரு குடும்பம் கூட கிடையாது. சபை கட்டும் போது ஒருத்த கூட ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர்கள் வழி நடத்திட்டோம். விசுவாசிக்க ஒரு நாள் அந்த ஊரே ரட்சிக்கப்படும் விசுவாசிக்கிறோம். எப்படியாவது ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உங்களோட வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிங்க. என் தேவன் நிச்சயமா பெரிய காரியம். எல்லாம் கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் எல்லாம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக நான் வாழ. ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா, லோரி சந்தாரா லபா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி பிரைஸ் பண்ணுங்க. என் ஆண்டவருக்காக, ஆரோனின் கோலை மரத்து போன அந்த தடியில, ஆண்டவர் ஜீவன் எல்லா தடியில ஆரோனின் கோல் துளிர்வெடுக்க முடியும் என்றா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் துளிர்த்து, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஒரு அற்புதமாய் மாற்ற முடியும். தேவனுக்காக நீங்க நிற்கும் போது என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க கொஞ்ச நேரம். நீங்க தெரியுங்களா, நீங்க வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க கொஞ்ச நேரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. லீபாரா சந்தாரா லாரா பக்கரா லாபா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி, யாரும் எதுவும் பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க, அதை எதை பார்க்காதீங்க. ஆண்டவர் உண்மையிலே பேசினாண்டா, உன் கோல் துளிர்க்க வேணும் வேண்டா, ஆரோனின் கோலை போல இந்த சபை துளிர்க்க வேணும் வேண்டா. நீ ஜெபம் பண்ண பாரப்படு. தேவன் இந்த சபையை கட்டி எழுப்பி, ஆண்டவர் நீ நினைக்கதும் எதிர்பார்க்காதமான பெரிய அற்புதமான காரியங்களை இந்த சபைக்கு ஆண்டவர் செய்ய போதுமான. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து பாசுக்காக நாங்கள் சுபமான போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் இதயத்தையும் ஒப்புக்கொடுவோம். எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் வேணும். கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய பாரம் என்ன? அந்த பாரத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக சுவிசேஷ பாரம் உங்களுக்கு வரும்படியாக தேவனுடைய பாரம் அதை குறித்ததா இருக்கிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை கொடுத்து ஆண்டவர் பரிதபிக்கிறார். தான் வரும் நாளில் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருக்கு சித்தமும் பிரியமுமா இருக்கிறது. எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு ஆத்துமாவை ஏனும் தேவன் நான் கொண்டு வர வேணும். என்னுடைய பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து ஏற்றுக்கொண்டு என்னை இன்னமாய் தொழுது பண்ண போகிறார். கடைசி பரியந்தம் என்னோடு கூட இருக்க